இவ்வளவு நாள் நம்ம கிக்க பத்தி அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி கிக்கு கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? கிக் எப்படி பண்ணணும், எப்படி காலை வைக்கணும், கீழே உள்ள காலை எப்படி திருப்பணும் அப்படின்றத சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்ச். பஞ்சை வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? பஞ்ச்ல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து வெர்டிகல் பஞ்ச், இதுக்கு பேரு வெர்டிகல் பஞ்ச், இஷ்யூண்ட்ரியில மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேவா? அதர் ஸ்டைல்ஸ்ல ஹரிசாண்டல் பஞ்ச் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் பஞ்ச், ஓகேவா? இது ஹரிசாண்டல் பஞ்ச். சோ எந்த வெரைட்டியான பஞ்ச் வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்டான முக்கியமான பேசிக் ஒரு பஞ்சை எப்படி பவரா பண்றது அப்படின்ற விஷயங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? அதை தான் நீங்க கவனிக்க போறீங்க இப்போ. ஓகேவா? ஒரு நல்ல பஞ்சுக்கு மசில்ஸ்ல எங்க வந்து ஒரு நல்ல பவரா ஒரு பஞ்ச் பண்ணணும்னா மசில் எங்க ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க பண்ண முடியும். எந்த இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா? பைசெப்ஸா? பைசெப்ஸா? கிடையவே கிடையாது. பைசெப்ஸ் கிடையவே கிடையாது. நல்ல ஜிம் போய் நல்ல பாடியை ஏத்தி நல்லா ஒரு பஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோ, உன்னோட பஞ்ச் இவ்வளவுதான் நிக்கும், ஃபுல்லா ரீச் பண்ண முடியாது. ஏன் ரீச் பண்ண முடியாதுன்னா இந்த இடம் உனக்கு சப்போர்ட் கொடுக்காது. இந்த இடம் இப்படிதான் நிக்கும், ஃபுல்லா ரீச் பண்ண முடியாது. உன் பஞ்சு ஃபுல்லா இப்படி ரீச் ஆகாது. புரியுதா? இந்த பஞ்சும் சரி ஹரிசாண்டல் பஞ்சும் சரி ஃபுல்லா ரீச் ஆகாது, பாதியோட தான் நிக்கும். உன்னால ரீச் பண்ண முடியாது, இந்த இடம் வலிக்கும் நீ ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுனா. சோ மசில்ஸ் இருக்க கூடாது. மசில்ஸ் இருக்க கூடாதுன்னா நல்லா இதா இருக்க கூடாது அப்படி சொல்லல. மசில்ஸ் டைட்டா இருக்க கூடாது. என்ன? எந்த மசில்? இந்த பைசெப்ஸ் மசில்ஸ் டைட்டா இருக்க கூடாது. வேற எது நல்லா டைட்டா இருக்கணும்? உன்னோட ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபீஸ், இந்த ரெஸ்ட், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நல்ல பஞ்சுக்கு. ஃபிங்கர்ஸை நல்லா டைட் பண்ணி மூடி ஹிப்ல வைக்கணும். ஓகேவா? ஹிப்ல வச்சு ஃபர்ஸ்ட் நீ என்ன பிராக்டிஸ் பண்ண போறன்னா ஃபுல் பவர்ல பஞ்ச் பண்ணினா உன்னால கடைசி வரையும் ஃபுல் பவரா பண்ணவே முடியாது. கடைசி வரையும் நீ ஃபுல் பவரா பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. முதல்ல நீ பிராக்டிஸ் பண்றப்ப, பேசிக் பிராக்டிஸ் பண்ற உங்களுக்கு எல்லாம் தான் சொல்றேன், நல்ல ஸ்லோ மோஷன்ல பஞ்ச், ஸ்லோ மோஷன்ல பஞ்ச், ஸ்லோ மோஷன்ல. இன்னும் நான் பண்றது ஸ்பீடு, இது ஸ்பீடுன்ற நான் இதையே ஸ்பீடுன்னு சொல்றேன். நீ இன்னும் ஸ்லோவா அப்படியே எடுக்கணும். அழகா ஸ்லோ மோஷன்ல பிராக்டிஸ் பண்ணணும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோ மோஷன் உனக்கு வருதோ அந்த அளவுக்கு ஸ்பீடு, பவர் இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிங்கிள் பஞ்ச் ஒரு ஆப்பனண்ட்டை கீழே உள்ள வைக்கலாம். அந்த அளவுக்கு உனக்கு பவர் வரணும்னா நீ இதை தான் பண்ணணும். சரி, ஓகே, இதை நான் நல்லா பண்ணிட்டேன், எனக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்த லெவல் நான் என்ன பண்ணும் மாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸ் எடுத்தா மசில்ஸ் டைட்டாலாம் ஆகாது. உன்னோட செஸ்ட் ஃபார்ம் வேணா அழகா மாறும் ஒழிய மசில்ஸ் டைட் ஆகாது. ஃபிங்கர்ஸ் நல்லா இறுக்கி மூடி அழகா பஞ்ச் எடுக்கிறதுக்கு உனக்கு புஷ்அப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புஷ்அப்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு, நல்லா கவனிங்க. இங்க பாரு, இப்படி இருந்து ஸ்லோ மோஷன்ல புஷ்அப்ஸ், ஸ்லோ மோஷன்ல புஷ்அப்ஸ் இப்படி எடுத்த அப்படின்னா, ஸ்லோ மோஷன்ல எடுக்கிற அப்படின்னு வச்சுக்கோயேன், உன்னோட பஞ்சி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவே இப்படி ஸ்பீடா எடுத்த அப்படின்னா உன்னோட பஞ்சி ஸ்பீடா போகும். சோ ஸ்லோவா நீ புஷ்அப்ஸ் எடுக்கிறப்ப பஞ்ச் பவரா இருக்கும், ஸ்பீடா புஷ்அப்ஸ் எடுக்கிறப்ப பஞ்ச் ஸ்பீடா இருக்கும். புரியுதா? ஸ்பீடு வேற, பவர் வேற. இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். ஓகே? நீ புஷ்அப்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்படி 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 தென் இப்படி, இது எல்லாமே நீ கிளாஸ்ல ரெகுலரா பண்றது. இந்த ஒர்க் அவுட்டை நீ பண்றப்ப உன்னோட பஞ்ச் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதை விட்டுட்டு நீ போய் வெயிட்டை தூக்கி நான் எக்ஸசைஸ் பண்றேன் பஞ்ச் பவர் இன்க்ரீஸ் பண்றேன்னா காலத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகாது. சொன்னது புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பஞ்ச் இந்த ரெண்டு முட்டி தான், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு முட்டியும் தான் ஒரு நல்ல பஞ்ச் ரீச். ஃபுல்லாலாம் படக்கூடாது. ஆப்பனண்ட் மேல ஒரு பஞ்ச் படுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ரெண்டு முட்டி, இங்க இருக்கிற பாதி பேருக்கு இந்த முட்டி காய்ச்சி போயிருக்கும். இருக்கா? ஏன்? நம்ம நிறைய நிக்கல் புஷ்அப்ஸ் எடுப்போம், நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்க்ரூ போட்டிருக்கோம்.
இதெல்லாம் பண்ண 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 இது இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும், பஞ்ச் பவரை இன்க்ரீஸ் ஆகும். தென் ஒரு பஞ்ச் எடுக்கிறப்ப பைசப்ஸை டைட் பண்ணி பஞ்ச் எடுத்தீங்கன்னா பஞ்ச் ரீச் ஆகாது, ஃபுல் பவர் வராது. ஃபிங்கர்ஸை மட்டும் ஃபீஸ்டை மட்டும் டைட் பண்ணி பவரா பஞ்ச் எடுத்தீங்கன்னா அழகா பஞ்ச் ரீச் ஆகும். ஸோ தென் இன்னொரு முக்கியமான விஷயம், கை இப்படிதான் இருக்கணும், இப்படி எல்லாம் போகக்கூடாது. இப்படி இருந்தா மட்டும்தான் உன்னால நல்ல பஞ்சை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணா போதும். இது எல்லாமே பேசிக் திங்ஸ். நான் இப்ப சொன்னது எல்லாமே பேசிக்கான விஷயம் தான். ஒயிட் பெல்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற விஷயம் இதெல்லாம். இதை நீ செஞ்சினா போதும், உன்னோட பஞ்ச் பவர் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். கத்தா பார்க்கவே அழகா இருக்கும். புரியுதா? புரியுதா? ஓகே.